17ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த பிசியில் 60, 23, 10 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. 16ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் 860 பாக்ஸ் அடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 860 பாக்ஸில் நிறைய பேர் 80, 60 அப்படின்ற நம்பர் வின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது 4Dயுமே ஒருத்தர் வின்னிங் எடுத்திருக்காப்புல. எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 38, 60ன்றது தான் ரிசல்ட்டு. இல்லை 38, 60 ரிசல்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 86, 10 அப்படின்ற ரிசல்ட்டில் இங்கே 3ன்ற நம்பருக்கு 8 வச்சுருக்கு. அதாவது இந்த 4D வந்து இந்த இடத்துல 3, 38, 60. அப்படி பார்க்கும்போது இந்த 860 திரும்பி வந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு கேம் அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த 0க்கு 5யும் இந்த 6க்கு 1 வச்சு 2 பாக்ஸ் அடிச்சிருக்காப்புல. எப்படின்னா 85, அதாவது 865 பாக்ஸு 0 வச்சு, அடுத்து 860 பாக்ஸு அதே மாதிரி 8 வச்சுமே பாக்ஸ் அடிச்சிருக்காரு. கரெக்டாக வந்து 4Dயுமே வின்னிங் வந்திருக்கு. உண்மையிலே நல்ல டேலண்டான இது, உண்மையிலே நல்லா யோசிச்சுக்கிறாரு. இந்த 65, 10, 37, இந்த 60, 23, 10 அப்படின்ற நம்பரு போன வருஷத்துலேயே 4 முறை இந்த கேம் வந்தது. அதுலேருந்து தான் நாம் 087ன்ற நம்பரை எடுத்தோம். திரும்பவும் அது கரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. அதை இன்னுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துருந்தா கண்டிப்பாக ஆல் போர்டில் 10, 60 எல்லாமே மேட்ச் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், இந்த பிசி பாருங்கள், 10ன்ற நம்பருக்கு இங்கே பிசியில் 10 பாருங்கள், 37ன்ற நம்பருக்கு 37, இது பாருங்கள் 65ன்ற நம்பருக்கு 65. இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. போன வருஷத்தில் கேமில் சார்ட் பார்க்குறவங்க, கேம் ப்ளே பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது பாருங்கள், ஏபிபிசியில் மறுபடியும் கரெக்டாகவே வந்தது. இந்த பாருங்கள் 065க்கு கரெக்டாக அப்படியே 065 இருக்கும். ஏபிலுமே அந்த 06க்கு 06, அதாவது 10ன்னு சொல்லலாம், 06 இல்லை 65 எப்படி வேணா சொல்லலாம். அந்த பிசி 65க்குமே அப்படியே பிசி 65. இந்த பிசி 37க்கு பாருங்கள், ஏபியில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 78, பிசிலுமே அதனுடைய ஆப்போசிட் நம்பர் 87. இப்போ ஏபிலையும் பிசிலும் ரெண்டுலையுமே அந்த செட்டு தான் வரணும். அதாவது 10 இல்லை 65 இல்லை 60 அந்த மாதிரி நம்பர் தான் வரணும். 51 அந்த மாதிரிலாம் பாருங்கள். ஏபிலுமே அந்த 51, 10ன்ற நம்பருக்கு ஒரு 06, பிசியில் 65, அதாவது ஏபி பிசிலுமே ரெண்டுமே இந்த நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. இங்கேருந்து தான் திரும்பவுமே வந்து 860ன்ற நம்பரே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். நாம் இந்த 10, 23 அந்த செட்டு கவனிச்சிருந்தால் பிசி 10, 60ன்ற நம்பரையே எடுத்து ஒரு நல்ல வின்னிங் எடுத்துருக்கலாம். இருந்தாலுமே அதில் ஒருத்தர் 4D வின்னிங் எடுத்தாருன்னும் போது கொஞ்சம் சின்ன சந்தோஷம். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 10ன்ற பிசிக்கு அப்புறம் பாருங்கள் 05ன்ற நம்பரும் நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கும். சார்ட்டில் நான் ஒரு இடத்துல தான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதத்தில் ஒரு இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். மீதியெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க, டைம் இல்லை. இங்கே பாருங்கள் 01 கீழே 50 அப்படின்னு வந்திருக்கும். இப்போவுமே திரும்பவும் நமக்கு இங்கே பிசி 10ன்னு வந்திருக்கு. அது கீழே 05, 50 அப்படின்ற நம்பரு மேட்ச் ஆகலாம். இந்த 05, 50ன்ற நம்பர் மேட்ச் ஆகும்போது அதோட என்ன செட்டு வரும்னா, இங்கே பாருங்கள் 52க்கு இங்கே 251ல் இங்கே 52, இங்கே 651ல் இங்கே 61, அதாவது ஒரு நம்பரு ஆப்போசிட்டு. அப்படி பார்க்கும்போது 857ல் இங்கே 2 நம்பர் கேமில் வரணும். 750, 705, 805, 850 அப்படின்ற நம்பர் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதிலிருந்து இங்கே 2 நம்பர் மேட்ச் ஆகணும். இந்த 01 கீழே இருக்கிற இந்த 50ன்ற நம்பரு இங்கே பிசியில் 05, 50ன்னு வரும்போது இந்த 750, 705, 850, 805 அப்படின்ற நம்பரு மேட்ச் ஆகலாம். ஓகேங்களா? அது பார்த்துருங்க. இப்போ இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ப்ளூ கலரில் இந்த பாருங்கள் 715. ஓகேங்களா? 215, இந்த 215ம் 629ம் பார்த்துக்குங்க. அதிலேருந்து கரெக்டாக 2 நாள் விட்டு பாருங்கள், 746 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த 215க்கும் 629க்கும் 3 நாள் கேப் இருக்கும். அதே மாதிரி 746க்கும் இன்றைக்கி தேதிக்கும் 3 நாள் கேப்பு. இப்போ இதில் எப்படி அடிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 29 ஃபுல் ஆப்போசிட் பாருங்கள். ஃபுல் ஆப்போசிட் பண்ணும்போது 79ன்னு வரும். இந்த 6 கரெக்டாக அப்படியே C4ல் நிறுத்திடுங்க.
ஓகேவா? இப்போ அதே மாதிரி பாருங்கள், இந்த 21 அப்படின்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் அடிங்க. ஃபுல் ஆப்போசிட் அடிச்சிங்கன்னா 76ன்னு வரும். அந்த 76 இங்கே ஏசியில் 76. இப்போ இந்த 67க்கு ஃபுல் ஆப்போசிட் அடிங்க 17. இங்கே ஏசி 17 அப்படின்ற நம்பர் வைங்க. அப்படி ஏசி 17 அப்படின்னு வச்சுட்டா இங்கே பாருங்கள், இந்த 5ன்ற நம்பரு ஆப்போசிட் ஆகணும். 5ன்ற நம்பர் ஆப்போசிட் ஆகும்போது 107 அப்படின்ற ஒரு நம்பரு ட்ரை பண்ணுங்கள். 107 எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பிசி ஃபுல் ஆப்போசிட்டு 79 இல்லைங்களா? 79. அதே மாதிரி இந்த பிசி ஃபுல் ஆப்போசிட்டு, இந்த ஃபுல் ஆப்போசிட் வச்சிங்கன்னா இங்கே என்ன வரணும்னா 60 வரணும். ஓகே, 60 வரணும். 60 வரும்போது இந்த 2 அப்படியே இங்கே வரணும். ஒன்று 607ன்னு வரணும். இந்த மெத்தேட் படி. இந்த மெத்தேட் படி பார்த்தீங்கன்னா இங்கே 21க்கு ஃபுல் ஆப்போசிட்டு இங்கே 76. இங்கே 76. இந்த 62க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 17. ஓகேங்களா? 17. அப்படி பார்க்கும்போது 107. ஸோ 607 107 அப்படின்ற ஒரு நம்பரு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த மெத்தட் என்னென்னா இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள், 320 735. இதில் என்ன அப்படின்னா இந்த 0வும் 5 தான் இதில் நமக்கு க்ளூ இருக்குது. இப்போ இந்த 5ன்ற நம்பருக்கு இங்கே ஏ போர்டில் 0ன்ற நம்பர் வச்சுருங்க. இப்போ இந்த 23ன்ற நம்பருக்கு இங்கே 32ன்னு வந்திருக்கு. இந்த 73ன்ற நம்பரை திருப்பி 37 அப்படின்னு வைங்க. அப்படி 37ன்னு வைக்கும்போது 037 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணுங்கள். பார்த்துங்க, நம்ம என்னென்ன நம்பர் எடுத்துருக்கோம் அப்படின்னா பாருங்கள், 607 107ன்னு கூட வச்சுக்கலாம். 107 607ன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல 1ன்ற நம்பரும் செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 107 இல்லை 607. அடுத்து 805 705 037. ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு 0ன்ற நம்பர் மேட்ச் ஆகுது. ஸோ ஆல் போர்டு 0 வைங்க. ஆல் போர்டில் 0 வர மாதிரி இருக்குது. சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுறவங்க ஆல் போர்டு 0 ப்ளே பண்ணுங்கள். அதோட பாருங்கள், இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 037 ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் ஆகுது. அதோட இந்த 107 607 பாருங்கள், உங்களுக்கு 07 கேமில் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது.